Hi friends, in this video, battery connector checking procedure பத்தி பார்க்க போறோம். And என்னென்ன types of battery connector available இருக்கு. So அதோட replacement methods என்ன பார்க்க போறோம். Finally வந்து கடையில போய் எப்படி நம்ம அந்த battery connector வாங்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். Okay, battery connector வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். So இப்போ ஒரு மொபைல் நம்ம கிட்ட இருக்கு. நான் ஓபன் பண்றேன். இங்க இருக்கீங்க இல்லையா இதுதான் வந்து பேட்டரி கனெக்டர் சோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ நம்ம பேட்டரி வந்து ஃபிக்ஸ் ஆற அந்த பாயிண்ட் 4 பின்ஸ் இருக்கு இல்லையா இந்த இடம் தான் வந்து பேட்டரி கனெக்டர் அப்படினு சொல்லுவோம் சோ இப்போ நம்ம இங்க பார்க்கிறது எல்லாமே பேட்டரி கனெக்டர் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டரி கனெக்டர் வந்து நம்ம இப்ப பார்க்கறோம் சோ இப்போ வர ஸ்மார்ட் போன்லாம் பாத்தீங்கன்னா இது போல பேட்டரி கனெக்டர் தான் இருக்கும் சோ பெரும்பாலும் இந்த கனெக்டர்லாம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன் அப்படினா இது BtoB டைப் கனெக்டரா வந்து இப்போதைக்கு கொடுக்கறாங்க சோ இந்த கனெக்டர்லாம் வந்து டேமேஜே ஆகாது ஸ்மார்ட் போன்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது நான் ரிமூவபிள் பேட்டரி டைப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது போல கனெக்டர்ஸ் கொடுப்பாங்க BtoB டைப்ல இந்த கனெக்டர்லாம் வந்து ஃபால்ட்டே வராது மோஸ்டா சோ ஃபால்ட் வரக்கூடிய மாடல் அப்படினு பாத்தீங்கன்னா சோ இது போல ரிமூவபிள் டைப் பேட்டரி இருக்குங்கலையா இதுதான் வந்து ஃபால்ட் வரும் ஏன் அப்படினா இவங்க பேட்டரியை வந்து சப்போஸ் கீழே விழும்போது இந்த பேட்டரி வந்து இப்படி வெளியில வரும்போது இந்த கனெக்டரை உடைச்சிட்டு வந்துரும் சோ இல்லனா வந்து அவங்க பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணும்போது அது போல சான்சஸ் இருக்கு இல்லையா அப்பதான் வந்து இந்த பேட்டரி கனெக்டர் வந்து டேமேஜ் ஆகும் இப்போ வர ஸ்மார்ட் போன்ஸ்லாம் வந்து ஓபன் அவ்வளவு சீக்கிரம் யாரும் வந்து ஈஸியா ஓபன் பண்ண முடியாது அதனால வந்து அந்த பேட்டரி கனெக்டர் வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன்னா எல்லாமே BtoB டைப்பா இருக்கு ஓகேவா So battery connector பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல் மொபைலுக்கும் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் பேட்டரி கனெக்டர் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க மாடல்ல பாத்தீங்கன்னா 2 பின் கொண்ட பேட்டரி கனெக்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க மாடல்ல வந்து 3 பின் கொண்ட பேட்டரி கனெக்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க இன்னும் ஒரு சில மாடல்ல பாத்தீங்கன்னா இது போல 4 பின் கொண்ட பேட்டரி கனெக்டர் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க சோ இப்போ 2 பின் கொண்ட மாடல் அப்படினு பாத்தீங்க அப்படினா சாம்சங்ல வந்து J7 Max இது போல சில மாடலுக்குலாம் வந்து 2 பின் மட்டும் இருக்கும் சோ அதுல ஒன்னு வந்து பாசிட்டிவ் பின் ஆகும் இன்னொரு பின் வந்து நெகட்டிவ் பின்னாவும் இருக்கும் சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா 3 பின் பேட்டரி கனெக்டர் இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா 3 பின் இருக்கு சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு பின் வந்து பாசிட்டிவ் ஆகும் ஒரு பின் வந்து நெகட்டிவாவும் இருக்கும் சென்டர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா BSI அப்படினு சொல்லுவோம் அதாவது பேட்டரி ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர் அப்படினா என்ன அப்படினா நம்ம மொபைல் டிஸ்ப்ளேல வந்து பேட்டரி பெர்சன்டேஜ் வந்து காட்டுது இல்லையா 50% 20% 100% ன்னு வந்து ஒரு பெர்சன்டேஜ் இண்டிகேஷன் ஆகுது இல்லையா அதுக்கு காரணம் வந்து இந்த BSI பின் தான் இந்த சென்டர்ல இருக்க இந்த பின் மூலமா தான் பெர்சன்டேஜ் அதாவது பேட்டரியில எவ்வளவு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இருக்கு அப்படின்றத இந்த பின் வந்து சென்ஸ் பண்ணி நமக்கு டிஸ்ப்ளேல வந்து ப்ராசஸர் மூலமா வந்து இண்டிகேஷன் பண்ணுது சோ அதே போல 4 பின் கொண்ட பேட்டரி கனெக்டர் இருக்கும் சோ பொதுவா பாத்தீங்கன்னா இது சாம்சங் மாடல்ல இருக்கும் 4 பின் இந்த 4 பின்ல பாத்தீங்கன்னா ஒன்னு பாசிட்டிவா இருக்கும் இன்னொன்னு நெகட்டிவா இருக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா BSI பேட்டரி ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர் அதாவது பெர்சன்டேஜ் காட்டுற பின்னா இருக்கும் அண்ட் ஃபைனலா அந்த நாலாவது பின் வந்து டெம்பரேச்சர் பின் அப்படினு சொல்லுவோம் அதாவது டெம்பரேச்சர் இண்டிகேஷன் பண்றதுக்கு அதாவது செட்டிங்ஸ்ல வந்து நம்ம சில மாடல்லாம் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் பார்க்கலாம் என்ன டிகிரில இருக்கு பேட்டரியோட ஸ்டேட்டஸ் டெம்பரேச்சர் என்ன டிகிரில இருக்கு அப்படின்றத எக்ஸாக்ட்டா வந்து நம்ம பாத்துக்கலாம் சோ இந்த பின் வந்து அதாவது இது ஒரு சென்சாரோட கனெக்ட் ஆயிருக்கும் சோ அதனால வந்து நம்ம பேட்டரியோட டெம்பரேச்சர் என்னன்றதை நம்ம பாத்துக்கலாம் அதாவது தெர்மோமீட்டர் போல சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு இது வந்து தெர்மோமீட்டர் போல இந்த பின் வந்து கனெக்ட் ஆயிருக்கும் இப்போ கம்ப்ளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இது போல வரும் பேட்டரியோட பெர்சன்டேஜ் வந்து என்னோட மொபைல் வந்து சரியா காட்ட மாட்டுது இல்ல காட்டல அப்படினு சொன்னா ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ்ல ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அது சேஞ்ச் பண்ணி வரல அப்படினா பேட்டரி கனெக்டர்ல வந்து ப்ராப்ளமா இருக்கும் அந்த பின்ஸ் வந்து உடைஞ்சிருக்கலாம் இல்ல பேட்டரி கனெக்டர் ஃபால்ட் ஆயிருக்கலாம் சோ அப்ப அந்த பின்ஸ் வந்து நம்ம அதாவது அந்த பேட்டரி கனெக்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படினா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும் ஓகே இப்போ வந்து பேட்டரி கனெக்டர் ஃபால்ட் ஆன மொபைல் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருது அப்படினா நீங்க எடுத்த உடனே வந்து பேட்டரி கனெக்டரை பார்க்கலாம் பார்க்க வந்து பேட்டரி கனெக்டர் பிசிக்கலா டேமேஜ் ஆயிருக்கு உடைஞ்சு போயிருக்கு பின்ஸ் வந்து உடைஞ்சிருக்கு அப்படினா நீங்க யோசிக்காத பேட்டரி கனெக்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படி இல்ல பேட்டரி கனெக்டர் நல்லா தான் இருக்கு அப்படினா பேட்டரி கனெக்டரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணணும் அதாவது ஆஃப்லைன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா பஸர் மோட் நம்ம வோல்டேஜ் சார்ஜர் எதுவும் கனெக்ட் பண்ணாத பவர் சப்ளை எதுவும் கொடுக்காத நம்ம செக் பண்ற மெத்தட் தான் வந்து ஆஃப்லைன் மெத்தட் அப்படின்னு நான் சொல்றேன் செக் பண்றது மூலமா தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் போர்டுல ஃபால்ட் இருக்குதா இல்ல பேட்டரி கனெக்டர் ஃபால்ட்டா அப்படின்றத அதை வச்சு தான் நம்ம செக் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்ப ஆஃப்லைன் மெத்தட் அதாவது பஸர் மோட்ல வந்து எப்படி செக் பண்றது அப்படின்றத பார்க்கலாம்
மல்டிமீட்டரை வந்து பஸர் மோடில் வச்சுருங்க. ஸோ பஸர் மோடில் வச்சுட்டேன். இப்போ நம்மக்கிட்ட இந்த போர்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 பின்ஸ் இருக்குது. 1 2 3 பின்ஸ் இருக்குது. இந்த பின்ஸ்லாம் நம்மளுக்கு எது எது அப்படின்றது தெரியாது. ஸோ இந்த பின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பேட்ரி வந்து கனெக்ட் ஆகும். இதோட கனெக்ஷன் வந்து இங்கே இருக்கும், பேக் சைடில் இருக்குது பார்த்தீங்களா. இங்கேருந்து தான் வந்து சப்ளை வரும். அதாவது நம்ம சார்ஜர் வந்து இங்கே கனெக்ட் பண்ணுவோம். அது சில காம்பனன்ஸுக்கெலாம் போயிட்டு, அதாவது ஐசிக்கெலாம் போயிட்டு இந்த இடத்துல வந்து கடைசியாக வந்து இந்த பின்ஸில் வரும். இது மூலிமா வந்து பேட்ரி வந்து சார்ஜ் ஆகும். ஸோ அப்போ இதுக்கும் கனெக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு பின்னுக்கும் இந்த ஃபஸ்ட்டு பின்னாடி இருக்கிற இந்த பேடுக்கும் வந்து கனெக்ஷன் இருக்கும். அதே போல் செகண்ட் பின்னுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பேடுக்கும் கனெக்ஷன் இருக்கும். தெரியுதுங்களா? அதே போல் இந்த பின்னுக்கும் கனெக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் எது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா மல்டிமீட்டரை பஸரில் வச்சிடலாம். மல்டிமீட்டரை பஸர் மோடில் வச்சுட்டு ஸோ இப்போ எந்த ப்ரோப் எப்படி வேணால் வச்சுக்கலாம். பட் ஆனால் நம்ம ரூல்ஸ் பிரகாரம் போகிறோம் அப்படின்னா ரெட் ப்ரோப் வந்து கிரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கிரவுண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு பின்னில் வைக்கிறேன், பஸர் வரல. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா அதாவது எண்டிங் பின்னாக தான் இருக்கும். ஒன்று ரைட் சைடோட எண்டில் இருக்கும், இல்லை லெஃப்ட் சைடோட எண்டு இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து மாற்றி இருக்கும், எண்டில் தான் இருக்கும். ரேராக வந்து ஒரு சில மாடல் தான் பார்த்தீங்கன்னா சென்டராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் கிரவுண்டில் வச்சுட்டு ஒரு பின்னாக வச்சு பார்க்குறேன். பஸர் வரல. இப்போ இதில் வரும். ஸோ பஸர் வருது. அப்போ இது நெகட்டிவ். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ். அப்படி உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா, சிம்பிளாக இந்த பேட்டரியிலே வந்து போட்டிருப்பாங்க பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எது அப்படின்றது. ஸோ இதை போட்டிருக்காங்க இல்லையா, பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ நம்ம பேட்டரி போட்டு பார்க்கலாம். அப்போ ரைட் சைடு இருக்கிறது கடைசி பின்னு பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு கடைசியாக இருக்கிறது நெகட்டிவ். இப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிச்சிட்டோம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கடைசி பின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், ரைட் சைடில் இருக்கிறது நெகட்டிவ். ஓகே, கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பின்னாக வந்து செக் பண்ணணும். ஸோ இப்போ நான் இந்த சைட் பாசிட்டிவ் பின்னில் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வைக்கிறேன். அந்த பேட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் பஸர் வருது. ஓகே, சப்ளை வருது, அதாவது கனெக்ஷன் இருக்குது அப்படின்றது அர்த்தம். செகண்ட் பின் ரெண்டுமே சென்டரில் வைக்கிறேன். அதாவது இந்த பின்லேயும் சென்டரில் வைக்கிறேன், பேக் சைட்லேயும் சென்டரில் வைக்கிறேன். கனெக்ஷன் இருக்குது. ஸோ தேர்ட் பின். ஓகே, கனெக்ஷன் இருக்குது. அப்போ 3 பின்னுக்கும் வந்து கனெக்ஷன் இருக்குது. சில சமயம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து கனெக்ஷன் வந்து கட் ஆகிருக்கும். அதனால் வந்து பேட்ரி வந்து சார்ஜ் ஆகாத இது போல் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் இது ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிடணும். செக் பண்ணிவிட்டு இது போல் வச்சு பார்க்கணும். ஸோ ஒரு பின்னை வச்சுட்டு பக்கத்து பின்னை வச்சு பார்க்கணும். ஷார்ட் ஆகக்கூடாது. அதே போல் பக்கத்து பின்னில் ஷார்ட் ஆகக்கூடாது. வேல்யூஸ் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் சென்டரில் வச்சுட்டு இந்த பின்னில் வைக்கிறேன். அதே போல் இந்த பின்னில் வைக்கிறேன். ஷார்ட் ஆகக்கூடாது, அதாவது பஸர் சவுண்ட் வரக்கூடாது. ஸோ அதே போல் கடைசி பின்னில் வச்சுட்டு சென்டரில் வைக்கிறேன், இந்த பின்னில் வைக்கிறேன். அதாவது இப்போ நம்ம என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பின்ஸ் வந்து சில பேர் வந்து இதை ரீப்ளேஸ் பண்ண கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்க டெக்னீஷியன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து லெட் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம். லெட் அதிகமாக படும்போது என்ன ஆகும்னா, இந்த கனெக்டர் ஒன்றுக்கு ஒன்று வந்து ஷார்ட் ஆகிடும். போய் டச் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டுத்தையும் இது ஜாயின் பண்ணிவிடும் இல்லையா, அதனால பேட்டரி வந்து சார்ஜ் ஆகாது. ஸோ அது வந்து ப்ராப்ளம். அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இது போல் செக் பண்ணுறோம். நீங்கள் பேக் சைடில் கூட இது போல் வச்சு செக் பண்ணிக்கலாம். சென்டரில் வச்சு ஃபஸ்ட்டில் வச்சுட்டேன். ஸோ செகண்ட் பின்னில் வைக்கிறேன், தேர்ட் பின்னில் வைக்கிறேன். ஷார்ட் ஆகக்கூடாது. அதே போல் ஒவ்வொரு பின்னாக வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி செக் பண்ணிவிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ இந்த மொபைல் பேட்டரி கனெக்டர் வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. சப்போஸ் ஷார்ட் ஆகுது அப்படின்னா கனெக்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு பேடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எதுக்கு நான் இந்த மெத்தடை சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம டெட் மொபைலை வந்து செக் பண்ணுவோம். சப்போஸ் இது ரெண்டுத்துலேயும் வந்து இப்படி வச்சோம் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவில் வைக்கும்போது ஷார்ட் ஆகிடுச்சு, அதாவது பஸர் சவுண்ட் வருது அப்படின்னா மொபைல் போர்டு வந்து ஷார்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது நம்ம எடுத்தோன்னா போர்டில் ஷார்ட் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது, கனெக்டரை வந்து செக் பண்ணணும். அதுக்காக தான் நான் இந்த மெத்தட் வந்து சொல்லி கொடுத்தேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி கனெக்டரில் வந்து ஷார்ட் ஆகிருந்தாலும் வந்து அதாவது பின்ஸ் வந்து உடஞ்சிருக்கலாம், இல்லை அது போல் லெட்டு டெக்னீஷியன்ஸோட மிஸ்டேக்கில் லெட்டு போய் அந்த இடத்துல பட்டு
இந்த ஒவ்வொரு பின்னும் வந்து ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம பஸர் மோடில் செக் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் கனெக்டரை ரிமூவ் பண்ணும்போதோ இல்லை ஃபிக்ஸ் பண்ணும்போதோ இந்த கனெக்டரோட பேட்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக் சைடில் 3 டாட் மாதிரி சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இது 3மே வந்து இதோட டெஸ்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பின்ஸ்க்கு வந்து நம்ம ஜம்பர் மாதிரி பண்ணிக்கலாம். கனெக்டர் வந்து சும்மா டம்மியாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒவ்வொரு கனெக்டருக்கு வந்து நம்ம ஜம்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பஸர் மோடில் வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு பின்னுக்கு வைக்கிறேன். இந்த சர்க்கிளுக்கும் பஸ் சவுண்டு வருதுங்களா. ஸோ இதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அடுத்ததாக சென்டரில் வைக்கிறேன், பஸ் சவுண்டு வருது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஃபைனலாக லாஸ்ட் பின். ஸோ இப்போ இது போல் நம்ம ஜம்பர் அடிச்சுக்கலாம். ஸோ இந்த பேட் வந்து டேமேஜ் ஆனாலுமே வந்து நம்ம இங்கே ஜம்பிங் வந்து பண்ணிக்கலாம். டேரெக்டாக இது போல் ஜம்பர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம சிப் லெவல் வீடியோஸில் வந்து எல்லா டாப்பிக்குமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்ப்போம். ஓகே, பேட்ரி கனெக்டரை வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளோயரால் பேட்ரி கனெக்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ பேட்டரியை வந்து மைக்ரோ சால்டரிங் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மெத்தடில் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து பேட்ரி கனெக்டரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்ததாக பேட்ரி கனெக்டரை எப்படி நான் ரீயூஸ் பண்ணுறதுக்கு ரிமூவ் பண்ணுறதுன்னு கேட்டிங்க. அதாவது ஸ்க்ராப்லேருந்து நான் எப்படி இதை சேஃபாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா சில மாடலில் வந்து இது போல் பேக்கில் கீபேட் இருக்கும். இந்த கீபேட் வந்து நம்மளுக்கு தேவையில்லை இல்லையா. ஸோ இது ஆல்ரெடி வந்து வேஸ்ட் மொபைல் தான். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஹீட் பண்ணி, அதாவது மொபைலை வந்து இது போல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ளோயர் அடியிலேருந்து ஹீட் பண்ணி சேஃபாக ரிமூவ் பண்ணிடலாம். இல்லை இப்படி வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு இங்கே ஹீட் பண்ணி கூட ரிமூவ் பண்ணலாம். ஸோ இது போல் உங்களுக்கு வந்து எப்போவுமே ஈஸியாக இருக்கிறது வந்து இந்த மெத்தடு தான். ஸோ நம்ம அடியில் இது போல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணோம் அப்படின்னா எந்த விதமான டேமேஜும் இல்லாத நம்ம சேஃபாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். திரும்ப இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம மைக்ரோ சால்டிங் வச்சு சேஃபாக நியூ மொபைலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடும். அடுத்ததாக நான் பேட்ரி கனெக்டரை எப்படி போய் ஹோல்சேல் கடையில் வந்து வாங்குறது அப்படின்னா நம்ம பேட்ரி கனெக்டரில் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத. பேட்ரி கனெக்டர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு மொபைலுக்கும் வந்து இது மாறுபடும். அதனால் வந்து நம்ம பேட்ரி கனெக்டரை சேஃபாக ரிமூவ் பண்ண என்னால் முடியும் அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்து போய் அதில் எத்தனை பின்ஸ் லெக் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காட்டி அந்த டேபிள் வச்சுருப்பாங்க. இல்லை அப்படின்னு நம்ம காட்டின சில பேருக்கு வந்து கடையில் வந்து நம்ம காட்டினாவே போதும் அதை எடுத்து தந்துடுவாங்க. ஒரு சில கடையில் வந்து அவங்க டேபிள் வச்சுருப்பாங்க, அதில் பார்த்து நம்மளே வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம பார்த்து சொல்லிக்கலாம். ஸோ இந்த பேட்ரி கனெக்டர் போலவே அந்த டேபிளில் எது இருக்கோ அதை பார்த்து நம்ம சொன்னோம்னா அவங்க எடுத்து தந்துடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சில பேருக்கு வந்து நல்லா தெரிஞ்சவங்க வந்து நம்ம மாடல் சொன்னாவே, மொபைல் மாடல் சொன்னாவே வந்து அதுக்கு தகுந்த பேட்ரி கனெக்டர் வந்து அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அதை ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம். இல்லை என்னால் பேட்ரி கனெக்டரை வந்து சேஃபாக எடுக்க முடியல, சில சமயம் வந்து ப்ளோயரால் ஹீட் பண்ணும்போது பேட்ரி கனெக்டர் உருகிடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை, போர்டோட எடுத்துன்னு போய் இதே போல் பேட்ரி கனெக்டரை அங்கே சைஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்து வந்து வாங்கிட்டு வந்துடுங்க.